தமிழகத்தில் நாள்தோறும் அதிகரிக்கும் கொள்ளை சம்பவங்களால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போதைய பெரும்பாலான குற்றச்சம்பவங்களின் தொடக்க புள்ளியாக இருக்கும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை அடியோடு ஒழிப்பதே சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்கு ஒரே தீர்வு என கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தன் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ள அவர், திருநெல்வேலியில் பட்டப்பகலில் இளைஞர் கொடூர கொலை, சிவகங்கையில் இளைஞர் வெட்டி கொலை, சென்னை கொடுங்கையூரில் மது விருந்தில் பங்கேற்ற நபர் படுகொலை, தஞ்சாவூரில் முதியவர் ஒருவர் நள்ளிரவில் ஓட ஓட விரட்டி கொலை, ஆலங்குளம் அருகே லாரி ஓட்டுநர் மற்றும் திருப்பூரில் வடமாநில தொழிலாளர் கொலை என நாள்தோறும் நாளிதழ்களிலும் தொலைக்காட்சிகளிலும் சர்வசாதாரணமாகி போன கொலை தொடர்பான செய்திகள் மிகுந்த வேதனையையும் அதிர்ச்சியையும் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கொலை வழக்கில் இதுவரை எந்தவித முன்னேற்றமும் ஏற்படாத நிலையில் தமிழகத்தில் கடந்த 4 தினங்களில் மட்டும் 10க்கும் அதிகமான கொலைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் அரங்கேறி இருப்பதும், எண்ணற்ற திருட்டுச் சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதும் காவல்துறை மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை குழி தோண்டி புதைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நிகழும் கொலை சம்பவங்களுக்கு முன்விரோதம், குடும்பத் தகராறு, கூலிப்படை என பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டாலும் அவை அனைத்தையும் ஒரே புள்ளியில் இணைக்கக்கூடிய கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த தவறியதன் விளைவே தங்களின் உயிருக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்கியிருப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவிப்பதையும் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் காவல்துறை செயல்படுகிறதா? அந்த காவல்துறையை வழிநடத்தும் ஒரு ஆட்சி தமிழகத்தில் இருக்கிறதா என எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எழுப்பிய அதே கேள்விகளை தற்போது அவரை நோக்கியே ஒட்டுமொத்த தமிழகமும் எழுப்பத் தொடங்கி இருப்பது திமுக அரசில் காவல்துறை முழுவதும் செயலிழந்து விட்டதையே வெளிப்படுத்துவதாக தெரிவித்த அவர், இனியாவது தமிழக மக்களின் பாதுகாப்பில் அக்கறை செலுத்தி கொள்ளை, பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் நடைபெறாத வகையில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதோடு குற்றச்சம்பவங்கள் பலவற்றிற்கும் முக்கிய காரணமான கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை அடியோடு ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை வலியுறுத்தியுள்ளார்.